தாய் இழந்து விட்டால் இன்னொரு தாய் எங்க இருந்து கொண்டு வருகிறது? முடியுமா? தாய்மை தாங்க. உன் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டுமானால் உன் தாயை நீ கனப்படுத்தி எப்படி வளர்ப்பா பாருங்க. இன்னைக்கு வளர்க்குறாங்க பாருங்க இந்த பிள்ளைங்களெல்லாம். என்ன அதுங்க போட்டு உடைச்சாலும் சிரிப்பு தான், அதுங்க அமக்கலம் பண்ணாலும் சிரிப்பு தான். அதுங்களை என்ன பாதுகாத்து டவலை போட்டு அதை போட்டு இதை எப்படியெல்லாம் இப்படிதான் நம்மளே வளர்த்துருப்பாங்கல்ல. இவ்வளோலாம் சீராட்டி வளர்த்த தாயை பார்த்து நீ யார் என்ன கேட்க? உனக்கு என்ன வேணும் நீ சொல்லி நான் கேட்கணுமா? இப்படி சொல்லிப்பாரா? உள்ள எவ்வளோ உடையும் தெரியுமா? உள்ள எவ்வளோ உடையும் தெரியுமா? உன்னுடைய தாய் தகப்பனை மாத்திர அலட்சியம் பண்ணாத பெரிய பிள்ளைகளை கனப்படுத்துங்க. எத்தனை செங்கல் தூக்கியிருப்பா, எத்தனை கல் தூக்கியிருப்பா, எத்தனை விறகு தூக்கியிருப்பா, எவ்வளவு அடுப்புல உட்காந்து நெருப்புல சமைச்சு போட்டிருப்பா. மறந்துடாத, நன்றி கெட்டவளாய் மாறிடாத. எவ்வளவு நேரம் பார்த்துருப்பாளா? உனக்கு ஜுரம் வந்தா அவளுக்கு உடல் வலியே வந்துடும். உன்னை நல்லா ஆக்கிற வரைக்கும் அவள் போராடுவா. அவள் தான் தாய். என்னடா சபையில பரிசுத்தத்தை தானே உபதேசிக்கணும், சகல சத்தியம் உபதேசிக்கப்படும். தாயை நேசிக்காத நீ என்ன செய்ய போற? அன்பு இல்லாத நீ என்ன செய்ய போற? உன் சரீரத்தை சுத்தரிக்க கொடுக்கலாம், நீ அன்னதானம் பண்ண. அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. தாயை நேசிக்க முடியாது. தாய் நேசிக்கணும், தாய்க்கு மரியாதை கொடுக்கணும். தாயை அலட்சியம் பண்ணாதீங்கள், தகப்பனை அலட்சியம் பண்ணாதீங்கள். இந்த பூமியிலே நீ வருவதற்கு காரணமாக இருந்தது அவர்கள் தான். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் சொல்ல பார்க்கலாம் மனுஷ தயவிலும் விருத்தி அடை. மனுஷ தயவுனா என்னங்க? இந்த பூமியில அவர் பிறக்கிறதுக்கு ஒரு கருப்பை தேவைப்பட்டுச்சு. மரியாதை செலக்ட் பண்ணார், அந்த வழியா வெளியே வந்தாருங்க. ஒரு தாய் உன்னை பெற்றெடுக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு, உன்னை வளர்க்கறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பா யோசிப்பா. அவளை எவ்வளவு ஈஸியா அலட்சியம் பண்றீங்களா? பண்ணிடாது.